வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அசத்தலான ஃபிஷிங் வீடியோக்கு தான் வந்திருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட் ஃபிஷிங்காக புதுசாக என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம் தாடி? வெயிட் காஸ்டிங்ல அல்ட்ரா லைட் ரீல். அதுவும் லுக்கானா பிராண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட ஃப்ளாஷ் ராடு, லுக்கானாவோட ஃப்ளாஷ் ரீலு. சூப்பர் காம்போ. என்ன காம்போ? சூப்பர் காம்போ. ரீலை பற்றி சிறப்பாக சொல்லலாம் கைஸ். நிறைய பேர் விரால் மீன் பிடிக்க இந்த மாதிரி பைட் காஸ்டிங் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் பிரத்யேகமாக இந்த பைட் காஸ்டிங்கில் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது வந்து ஒரு பிஎஃப்எஸ் ரீல்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன லூர் மக்களே இந்த மாதிரி குட்டியான லூர் யூஸ் பண்ணலாம். அதுக்காக பிரத்யேகமாக செஞ்ச ஒரு பைட் காஸ்டிங் ராடு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதுவும் தமிழில் பெருசாக அல்ட்ரா லைட் ஃபிஷிங்கில் இந்த மாதிரி பைட் காஸ்டிங் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோம். அல்ட்ரா லைட் ராடு, அல்ட்ரா லைட் ரீலு, அல்ட்ரா லைட் லூரு, அல்ட்ரா லைட் பிரைடு, அதுவும் நானோ பிரைடு போட்டிருக்கேன். எனக்கு ஒரு ட்ரை கொடுயா, நான் பிடிச்சி தரையா முதல் மீன். அண்ணனுக்கு தான் முதல் உரிமை, தம்பி ரெண்டாவது. காய்ஸ் இன்னைக்கு நாங்கள் இது வரைக்கும் எப்பயுமே கொண்டுருவேன். இது வரைக்கும் நாங்கள் எங்கள் டீமில் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒன்று பண்ண போகிறோம். எங்கள் டீமில் இருக்க 3 பேர் ஒரே ராடை வச்சு மீன் பிடிக்க போகிறோம். இது வரைக்கும் அப்படி பண்ணதே இல்லை. இந்த ராடை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் நான் மீன் பிடிப்பேன், அடுத்து எங்கள் அண்ணன் பிடிப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரா லைட் வெரியன் நம்ம கேமராமேன் வண்டு அவன் தான் பார்த்தீங்கன்னா அடுத்து படிப்பான். நாங்கள் 3 பேருமே இந்த ராடை பயன்படுத்தி மீன் பிடிக்க போகிறோம். எப்படி வருதுன்னு தெரியல. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. அப்புறம் முக்கியமாக காய்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஹை பாயிண்ட் போடுங்க. கமாண்டை தள்ளுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரமாக பக்கத்தில் வந்து ஹை பாயிண்ட் இருக்கும், கொஞ்சம் அதை போடுங்கடா குட்டி குஞ்சாட்ஸ். நீங்கள் தான் அதிகமாக பார்க்குறீங்க. ஓகே கைஸ், இதை வச்சு நம்ம மீன் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். லொக்கேஷன் பாருங்க எப்படி இருக்குது கைஸ். இது வரைக்கும் நம்ம வராத ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு கேமராவில் வேணால் தெரியாமல் இருக்கலாம். இது வரைக்குமே கிட்டத்தட்ட 100 பேரை பார்த்துட்டேன். ஓகே கைஸ், நம்ம ஜாலியாக மீன் பிடிக்க ட்ரை பண்ணலாம். வாங்க கைஸ், லுக்கானாவோட ஃப்ளாஷ் அல்ட்ரா லைட் ராடில் என்னென்ன மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இந்த ராடை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன். இது நார்மல் நம்ம விரால் பிடிக்கிற பைட் காஸ்டிங் ராடு மாதிரி தான். இதில் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பிஎஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்ன லூரை வந்து கேஷ் பண்ணக்கூடிய பைட் காஸ்டிங் சிஸ்டம். ரொம்ப சின்ன லூரு. அதே மாதிரி இதோட பட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஒரு ஜான்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் ஆகிடும். இந்த மாதிரி ரீல பார்த்தீங்கன்னா ஹெவியாக வீசக்கூடாது, லைட்டாக வீசணும். சேம் பார்த்தீங்கன்னா விரால் மீன் பிடிக்கிற மாதிரி தான். நிறைய பேருக்கு விரால் மீன் பிடிக்க ஸ்பாட் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஆளுங்களுக்காக தான் இது. நீங்கள் விரால் மீன் மாதிரி இதையும் என்ஜாய் பண்ணி பிடிக்கலாம். நான் எப்படி பிடிக்குன்னு காட்டுறேன் பாருங்க. எப்பயும் போதான் நார்மல் யூசேஜ் தான். மேலே போட்டு நம்ம ஃப்ராகுக்கு எப்படி ஆக்ஷன் கொடுப்போம் அதே மாதிரி இதை ஃபிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். காய்ஸ் அடிச்சிருச்சு, இங்கே பாருங்க. நீயா கரெக்டுண்ணா, கிட்ட காட்டலாம் பாருங்க. பஞ்சரை என்ன ராடு காய்ஸ், இங்கே பாருங்க. அல்ட்ரா லைட் லூரில் அடிச்சிருக்கு ராடு பாருங்க காய்ஸ். இதை பிடிச்சிருக்க ராடு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷோட ராடு. முதல் முறையாக தமிழ்நாட்டில் பைட் காஸ்டிங் ராடு. பைட் காஸ்டிங் ராடில் அல்ட்ரா லைட் பண்ணுறது நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது காய்ஸ். மறக்காமல் வீடியோ பார்த்து ஒரு லைக்கை போட்டுருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். பயங்கர செலவு. கழட்டு கழட்டியா? நான் கழட்ட மாட்டேன். கழட்டு ரோட்டில் எல்லாம் மேலே வந்து பார்க்குறாங்க. கையில் காலில் ஏறிச்சுன்னா என்ன ஆஸ்பத்திரிக்கு யாரும் தூக்கிட்டு போகிறது? மரியாதை கழட்டு. நடு ரோட்டில் நின்று பிடிச்சிட்டு இருக்கோம். நிறைய பேர் நம்மளை வேடிக்கை பார்த்துருக்காங்க. இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் முறை என்ன விடுறாது, மாயனூரில் இருக்கோம். கிட்ட போய் விடு மரியாதையா. விட்டுறலாமா? இது கொஞ்சம் பெருசாகிட்டு எனக்கு வந்து மாட்டேன். அப்போ தான் வர்த்திங்க நல்லா இருக்கும். சாகலை, பொழைச்சிக்கிச்சு கொண்டுட்டாங்க. இந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக டச் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொடுங்க போதும். அப்படியே கொடுத்து அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மாட்டிக்கும். அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டே இருக்கணும். ஒரு மீன் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, மீன் ஸ்ட்ரைக். ராடு பாருங்க எப்படி வளையுதுன்னு. மீன் குட்டி மீன் தான். இந்த குட்டி மீனுக்கே இந்த ராடு இந்த வலை வளையுது. இங்க
எங்கேயா ஏறிட்டு வந்திருக்கு? வாயில தான் ஏறுன்னு பார்த்தேன். வாயில் மாட்டாமல் எங்கே மாட்டிருக்கு பாருங்க. கைஸ் நமக்கு இப்போ மீன் மாட்டிட்டே இருக்கு. கண்டினியூஸாக வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். எவ்வளோ மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு. கலர் கேட்ச் அண்ட் ரிலீஸ் தான். ஐய் போட்டாயா. கைஸ் இதான் நம்ம பிடிச்ச கெண்டை மீன். நம்ம நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணலாம். எத்தனை லூர் இருக்கோ அத்தனை லூரையும் ட்ரை பண்ணுறோம். கைஸ் இப்போ நாங்கள் வேற லூர் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கைஸ் மீன் அடிச்சிருச்சு அங்கே பாருங்க. தூக்குங்க தூக்குங்க. இங்கே பாரு ராடு எப்படி வளையுதுன்னு. உடச்சிடாத. ராடே உடஞ்சிட மாட்டிருக்கு. முருகா 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 எங்க முருகா முருகா. லூரை காட்டுங்க முருகா. காய்ஸ் இப்போ நாங்கள் பிடிச்சிருக்க ஏதோ பாருங்க ஸ்பின்னரு 0 சைஸ் ஸ்பின்னரில் பிடிச்சிருக்கோம். கெண்டை மீன், பஞ்சலை கெண்டை மீன். அது ஸ்பூன்ல பிடிக்கிறோம். ஓகே அடுத்து ஆசிக்க நாட்டை கொடுங்க. அடுத்து நான் ஸ்பூன்ல பிடிக்கிறேன். ஆளுக்கு ஒவ்வொரு லூர். ஓகே விட்டுருங்க, தண்ணியில் விட்டுருங்க. ஓகே அடுத்து நீ என்ன லூர் போடுற? அடுத்தா நான் ஸ்பூன் போடுறேன். பெரிய காட்டு ஸ்பூனுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு. கைஸ் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த லூரு. கைஸ் நான் பிடிச்சது சில்வர் லூரு. கைஸ் நான் பிடிச்சது இந்த சில்வர் லூரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டு பிடிச்சது பார்த்தீங்கன்னா 0 சைஸ் ஸ்பின்னரு. இப்போ ஆசிக்கு நான் பார்த்தீங்கன்னா என்ன எடுத்திருக்காருன்னா ஸ்பூனு. எடுனா இன்னைக்கு அடிச்சு நவுத்துறோண்ணா. நவுத்துறோம் வித்தியாசமாக பிடிப்போம். காய்ச்சி நாங்கள் ஆக்சுவலாக கீழே தான் பிடிச்சிட்டு இருந்தோம். என்ன பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னா எங்கள் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்க வந்துட்டாங்க. ஓடி போயிருன்னு சொல்லி தாடி அடிச்சு வரட்டி விட்டாங்க. எப்படிதானோ நானும் 2 அடி வாங்கினேன் காய்ஸ். ஓகே நான் பிடிக்க போகிறேன். அதுவும் நம்ம ஃப்ளாஷு வீக்காஸ்டிங் நாளில் நான் முடிக்கிறதெல்லாம் பெரிய மீன் தான். பார்த்தலாம் யார் பெருசுன்னு. முரட்டு மீனாக பிடிக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தளபதிக்காக. தளபதி தூண்டில் இது. தளபதியோட தூண்டில் காய்ஸ். அருமையாக பிடிச்சி கொடுத்தேன் காய்ஸ். தாடி ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறக்கா. டைம் முடிய போதே. ஒரு ஆளுக்கு 2 நிமிஷம் தான் டைம். சீக்கிரம் பிடிக்க சொல்லுங்க. வா ஓ டிப்பா வர உடஞ்சிட போகுது குடி. ஸ்பூன்ல விட்டுலாமா கைஸ். இப்போ ஆசிக்கனாவும் மீன் பிடிச்சாரு. இப்போ நானே ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. நான் ஒரு மீன் பிடிச்சேன், அப்புறம் வண்டு பிடிச்சேன், அப்புறம் ஆசிக்கனா பிடிச்சாரு. மடி நான் தான் பிடிப்பேன். கொண்டுருவேன். 2ஆம் ரவுண்டு எல்லா பக்கம் அவைலபிளாக இருக்கிறது. எல்லா கடையில் இருக்கும் இந்த லூரு. இதுதான் ஃபயர் டைகர். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த கடைக்கு போனாலும் இது இருக்கும். நல்ல ரிசல்ட்டான லூரு. ஃபயர் வருவான். ஓகே பார்த்து முன்னாடி ஓடு ஓடு. போய் பார்த்துட்டேன். அடிச்சிருச்சு. மீன் அடிச்சிருச்சு. லைன்ல தான் இருக்கு. இங்க இருங்க. இன்னும் மீன் வந்து ஊக்கப்பாய் நின்றுட்டு இருக்கு. ராட போரு சுண்டுது. டப்புன்னு சுட்டிட்டு இருக்கு. இல்ல மீன் மாட்டிடுச்சு. இழுத்து பார்க்கலாம் எவ்வளோ பெருசா இருக்கு. என்னையா என்னோட பெருசா பிடிச்சிட்டேன். காய்ஸ் கிடைத்து விட்டது. ஜாலியாக மீன் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சர கண்டையை பிடிச்சி என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப அதுக்குன்னு விரால் மீன் அளவுக்கு ஃபீல் இருக்குமோ அவ்வளோலாம் இருக்காது. அது ஓரளவுக்கு இருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சின்ன மீனாக இருந்தாலும் ஃபன் பண்ணலாம். ஃபன் பண்ணுவோம் நாங்கள். அதுவும் இந்த மாதிரி சின்ன ரால் அடிச்சிங்கன்னா அது வெயிட் காஸ்டிங் விட்டுலாமா? விட்டுலாம் காய்ஸ். இந்த மீன் தான் காய்ஸ். இதான் பஞ்சலை கெண்டை. இந்த கெண்டையை தான் வந்து அல்ட்ரா லைட்டில் பிடிக்க முடியும். இதை வச்சு நீங்கள் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கெண்டை ஒரு சில மீன்கள் மட்டும்தான் அல்ட்ரா லைட்டில் பிடிக்க முடியும். அதில் முக்கியமான மீன். நீங்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் இந்த மீனை பிடிக்கலாம். ஓகே இவனை விட்டுலாம் விடுங்க. விட்டுலாமா? காய்ஸ் இப்போ வரைக்கும் எல்லாரும் மீன் பிடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் 3 லூர் வச்சுருக்கோம்.
ஒரு 0 சைஸ் ஸ்பின்னரு. இது வந்து வேறு ஸ்பின்னரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பூனு. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு வித்தியாசமான லூரு ஆன் ரூல். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த 3 லூரையும் ட்ரை பண்ண போகிறோம். முதல்ல ட்ரை பண்ண போகிறேன் நான் தான் 0 சைஸ் ஸ்பின்னர். ஓகே, இது வந்து கேப்ரலா அவுட்டோஸோட அந்த ஸ்பின்னருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வெட்டி சுமடே வெட்டி 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 சுமடே வெட்டி கோர் இருக்குது வெட்டிக்கலாமா? டெஃப்ட் பண்ணியாச்சு. காய்ஸ், இந்த ராடு பாரு எப்படி வளையுது. இந்த குட்டி விட்டு மீனுக்கே பார்த்தீங்கன்னா ராடு இந்த அளவுக்கு வளையுது காய்ஸ். புரியா மீனா புரியா உடஞ்சே போகுது. காய்ஸ், மீன் கிடச்சிருச்சு 0 சைஸ் ஸ்பின்னரில். நான் கழட்டினா அடுத்தாள் ஒரு ஆளுக்கு 2 நிமிஷம் தான்யா. இந்த பையன் இந்த மீனை சின்ன பையன் கேட்டா கொடுத்துடலாமா? அதே குட்டி காய்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மீன் கேட்டாரு, அவருக்கு கொடுத்துடலாம். குட்டி மீன், குட்டி சப்ஸ்கிரைபருக்கு சின்ன மீன். காய்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்டோம். டே எதுலடா போட்டு எடுத்துட்டு போவ? டே பாத்ரா. டே எதுல போட்டு வைக்க போற? சாப்பிட போறியா? இல்ல. என்ன பண்ணுவ கொண்டு போய்? வீட்ல போயிட்டு வரேன். ஓகே பாய். ஓகே அண்ணா, அவன்கிட்ட கொண்டா. ஏய் ஏமாத்துற, வாங்கடா நீ. அப்படியா? வாங்கடா நடந்துக்கணும். அதெல்லாம் முடியாது. நீ என்ன லூர் போட போற? நானா? இது ரூல் பேர் சொல்லு. ராலு கிடையாது பேரு. பேரை சொல்லு. காய்ஸ், இதுக்கு நாங்கள் பேர் பார்த்தீங்கன்னா சென்னா கூனின்னு வச்சுருக்கோம். சென்னா கூனினா கெட்ட வார்த்தையாக நினைக்காதீங்க, இது வந்து ஒரு லூர் பேர் தான். இந்தாங்க உங்கள் சென்னா கூனி. எங்க இப்படி தப்பாக பேசுகிறீங்க வீடியோவில்? சென்னா கூனி மாட்டியாச்சு. இப்போ சென்னா கூனி வேட்டையை நீங்கள் பார்ப்பீங்க. அடிச்சா இங்கே பாருங்க. எப்படி வளையுது பாரு. பண்ணு. சென்னாக்குனி வேலையை கட்டிட்டான். சென்னாக்குனியில் வேட்டை தான் காடு மீன் துள்ளுது. காய்ஸ், சென்னாக்குனி நொறுக்கிருச்சு காய்ஸ். சென்னாக்குனியில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் முள்ளு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கு, வித்தியாசமான லூர். ஓகே, சென்னாக்குனியை கழட்டி போட்டு சென்னாக்குனியோட தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவர் அடுத்த வீடியோவில் காட்டுறோம் உங்களுக்கு. காய்ஸ், எங்ககிட்ட நிறைய அல்ட்ராலைட் லூர் இருக்குது. நீங்கள் மண்புழு போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி இது கிடையாது. எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னா போனோன்னு மீன் மாட்டோம், நிறைய மாட்டோம், அப்படிலாம் கிடையாது. லூர் ஃபிஷிங்கை பொறுத்தவரை என்ஜாய் பண்ணி பண்ணணும், ஃபீல் பண்ணணும். ஒரு உண்மையான மீனை இன்னொரு மீன் வேட்டையாடுற மாதிரி தான் இது கணக்கு. நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கூடிய சீக்கிரம் பிடிச்சிரும். ஓகே, இவனை உள்ளே விட்டுட்டு நம்ம இன்னொரு ஆளை வச்சு ட்ரை பண்ணலாம். டைம் இல்லை, அதனால் சீக்கிரம் முடிச்சிடலாம். இங்கே வாங்க. ஓகே காய்ஸ், ஃபைனல் டச்சு, கடைசி மீனை பிடிக்கலாம் வாங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஃபைனல் வேட்டைக்கு வந்துட்டோம். செம்மையாக இருந்துச்சு ராடு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். வீடியோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல, பட் நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நம்மளோட ஃபைனல் லூர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காருங்க, லுக்கானாவோட லூரு. மொத்தமாக இப்போ எல்லா செட்டுமே பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட மட்டுமே யூஸ் பண்ணி மீன் பிடிக்க போகிறோம். கடைசி மீன் வாங்க, என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்த்தலாம். சைஸ்ரா வெயிட் போடுறான். காய்ஸ், இங்க பாரு. காய்ஸ், அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காப்புல. காய்ஸ், கொளுத்துது.
ட்ரை பண்ண இல்ல சைஸ் நினைக்கிறேன். அதே மாதிரி அல்ட்ரா லைட்ல வந்து ஃபுல்லா வந்து டிராக் வைக்க கூடாது. 50% தான். கரெக்டா 50 40 தான். ஊக்கப் வந்து மிஸ் ஆகாது. மீன் எங்கேயோ காணா இருக்காயா? கல்லுல போய் மாட்டியா? எடுயா. கல்லுல போய் மாட்டிச்சு. ஐயோ எல்லாத்தையும் அவுத்து போட்டு குதினா உள்ள. மீன் நல்ல கல்லையா. காய்ஸ் அடிச்சு நல்ல லாக் ஆயிடுச்சு. உள்ள போயிடுச்சு. மீன் அந்த இடத்துல தெரியுது. காய்ஸ் அங்க பாரு சேலையோட வந்து சாலை இல்ல பாக்கெட் விட்டா மீன் பிடிச்சதும் தாக்கிட்டு பிடிக்கிறாங்க. ஆத்துல துணியும் போடாதீங்க. காய்ஸ் ஆத்துல கொஞ்சம் துணியை கம்மியா போடுங்க. ஆத்துல வந்து ஆறு கம்மியா இருக்கு, துணியும் குப்பையும் தான் அதிகமா இருக்கு. கழட்டி விடணும். நீ கழட்டு தர புண்ணா நீ வச்சு கத்து குத்து. பெரிய மீன் அது நம்ம பிடிச்சதுலயே. வெயிட் போடலாமா? உண்மையா பெருசுதான்டா. என்னங்க காய்ஸ் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அல்ட்ராலைட் ஃபிஷிங் வரீங்கன்னா பிளேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பல வீடியோவில் சொல்லிட்டேன், பிளேயர் எடுக்காமல் போய் கையில் குத்திக்காதீங்க, பயங்கரமாக கடுக்கும். இதான் நம்ம பிடிச்சதுலே பெரிய மீன் இன்னைக்கு. நல்ல பெரிய முரட்டு மீன் தான். அல்ட்ராலைட்டை பொறுத்த வரையில் இருக்கிறதுல பெரிய மீனோட வெயிட்டை இப்போ செக் பண்ண போகிறோம். காய்ஸ் 188 கிராம் போச்சு. ஐயோ ஒன்றும் பிடிச்சாண்டா 75 கிராம். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இதான் நாங்கள் யூஸ் பண்ண லூரு. நிறைய பேர் கேட்பீங்க நல்ல ரிசல்ட்டான லூர்னு. அப்படி ஒரு லூரே கிடையாது. எல்லா லூருமே ஒரு டைம் ஒரு இடம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் லூரு. எல்லாத்தையும் வாங்கி ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு எல்லா லூர்லேயுமே அடிச்சிருக்கோம். ஆமாம், இன்னைக்கு எங்ககிட்ட இந்த பாதி லூரில் பிடிச்சிட்டோம். இன்னொரு பாதி லூரை வச்சு நம்ம பார்த்து எடுக்கலாம். ஆவாசி லூர் தான் முடிச்சிருக்கோம். நிறைய லூர் இருக்குது காய்ஸ். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ராட் ரீல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் பழகிறதுக்கு கஷ்டம். உண்மையாகவே பைட் காஸ்டிங்கில் நீங்கள் பழக கஷ்டம். பழகிட்டிங்கன்னா ஸ்பின்னிங் தொடவே மாட்டீங்க. அதை நல்லா நான் வச்சுக்கோங்க. சத்தியமாக தொட மாட்டீங்க. ஏன்னா தாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஸ்பின்னிங் ராடோட ஓனர் எப்படின்னா இருக்குது, செம்மையாக இருக்குது. ராடு எப்படி இருக்கு நீயே சொல்லு. ராடு வந்து உங்களுக்கு ஒரு மீன் அடித்தா நல்லா ஃப்ளெக்சிபிள் வேறு. இது ஏன்னா லூர் வெயிட்டு 1 கிராம் லூர் போட்டாரு ஒரு 10 மீட்டர் வரைக்கும் நல்லா கேஸ்ட் ஆகுது. காய்ஸ் ஃபைனலாக சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ராடு யாராவது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பழகிறது கஷ்டம், யூஸ் பண்ண சூப்பராக இருக்குது. யாருக்கிட்ட சீன் போடணும், யார்கிட்ட இல்லாத ராடு வேணும்னா கண்டிப்பாக வாங்கி இந்த ஃப்ளாஷ் ராடை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக ஒருத்தா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே கைஸ், நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய் பாய். பாய் சொல்லுங்கடா 2 பேரும். பாய் பாய்.